அது அண்ணன் எஸ்பிபி அவர்கள்கிட்ட நிறைய எனக்கு பாசம் உண்டு. அவருடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, நாங்கள் ட்ராவல் பண்ண இசை நிகழ்ச்சிகளுக்கும் வெளிநாடுகள் எல்லாருக்கும் அதில் வந்து அப்பப்போ என்னுடைய பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அண்ணங்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி படம் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இன்னொரு பையன் வந்து சிங்கராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னா, டேய் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்தால் நம்ம தான் கடவுள். நமக்கு எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த் எதில் இருக்கு அதில் வந்து கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. ஏன்னா வந்து அது எப்படி போகும்ன்றது ஒரு எடுத்துக்காட்டாக என்னை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வாட்டி. அதாவது சரண் தம்பி இருக்கும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ண படங்களுக்கு சரியான அவர் பாடி சம்பாதிச்சு அவர் அங்கே செலவு பண்ணி அது வந்து வேறு ரூபத்தில் இன்ட்ரெஸ்ட் ரூபத்தில் கட்டினதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது எனக்கு சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரிலாம் நீ போயிடாதப்பா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக ஒரு 40-45 வருஷம் ட்ராவல். இது வந்து நீ பாடினாதான் உனக்கு அந்த 1000-2000 கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்குது, என் பையன் 2 லைன் பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்காத ஒரு தொழில் தான் சிங்கிங். நீ மட்டும்தான் பண்ணக்கூடிய ஜாப்பு, அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் மிக வேல்யூபிள் காசு ஏதாவது இருந்தால் பாடகருடைய காசு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணிச்சு. அதுக்கப்புறமும் வீட்டில் அவங்களுடைய ஆசைகள் தீர்க்கறதுக்கு ஒரு தந்தையாக அது தவிர்க்க முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்.